ஸோ நெக்ஸ்ட் வந்து கர்ணன் கர்ணன் கர்ணன். மூவி. ஸோ நம்ம தனுஷ் சார் பண்ணது. இந்த படத்துடைய சக்ஸஸ்க்கு என்ன காரணம்? கலைப்புலி எஸ். தானு சார் அவர்கள், ஓகே. மாரி செல்வராஜ் அவர்கள், தனுஷ் அவர்கள். சரி. ஸோ அந்த 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 அதோட உழைப்பு, அவங்க பண்ண உழைப்பு. ம். ஆக்சுவலாக வந்து எப்படின்னா, நாங்க இங்கேருந்து போய் திருநெல்வேலி தாண்டி போய் ஷூட் பண்ணுறோம். ஓகே சார். நடுவில் கோவிட் வந்துடுது. ம். அப்புறம் அந்த செட்டெல்லாம் அப்படியே இங்கே ரீக்ரியேட் பண்ணாங்க ஓ. இவிபி ஸ்டுடியோஸில். ஓகே. இங்கே பாதுகாப்போட அங்கே வேணா ஊர் மக்களோட வேலை செய்யும்போது கஷ்டமாக இருந்தால் அங்கே கலெக்டர்ஸ்லாம் இது பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஷூட்டிங் நடத்த முடியாது நீங்கள், ம். ஏன்னா கொரோனாவோட உச்சத்தில் இருக்கும். ம். அந்த மாதிரி அங்கே அந்த தடை இருந்தது அப்போ. ஓகே. அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டு அந்த தடை விலகினதுக்கு அப்புறம் திருப்பி கொண்டு போய் அந்த செட்டை போட்டு, இது ஒரு ப்ரொடியூசரால் யோசிச்சு பார்க்கும்போது பண விரயம் வந்து ஜாஸ்தியாகும், கால விரயமும் ஜாஸ்தியாகும். கண்டிப்பா. அதை பற்றி கவலையே படாமல் தானு சார் பண்ணார். கண்டிப்பா. அப்புறம் அந்த கதையை எழுதி அந்த கதையை அந்த அந்த கண்ணோட்டத்துல அழகாக எடுத்துட்டு போய் சேர்த்தவர் வந்து மாரி செல்வராஜ் சார். கண்டிப்பா சார். அதுக்கு கோஆப்ரேட் பண்ணார்ல ஆஸ் ஹீரோ தனுஷ். இவங்க இல்லைன்னா அந்த படம் ரொம்ப கஷ்டம்.